ஹலோ. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எஸ் சார். ஸோ என்னோட டீட்டெயில்ஸ் நான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணியிருந்தேன். என்னோட நேம் அண்டு நாங்கள் பண்ணுற சர்வீசஸ் பற்றி சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஃபவுண்டர் வந்து ஜே.கே. முத்து சார். இது வந்து ட்ரேட்மார்க் பதிவு அப்படின்றது பாதுகாப்பு அப்படின்றதும் செலவு கிடையாது, உங்களுடைய மதிப்பு மிக்க முதலீடு. இதை வந்து நாங்கள் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே வரோம் எல்லா இடங்கள்லையும். பிக்ரோ சர்வீசஸ் உடைய நோக்கம் அப்படின்றது அறிவுசார் அம்சங்களை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்தியாவிற்கான அதிகபட்ச அறிவுசார் சொத்துக்களை உருவாக்குவதை நோக்கமா வச்சு செயல்பட்டுட்டே வரோம். ரெண்டாயிரத்தி 12 முதல் இந்த நிறுவனம் வந்து துவங்கி அனுபவமிக்க வல்லுநர்களை கொண்டு வழக்குகளை ஆராய்ந்து உரிய ஆவணங்களோடு முறையாக பதிவு பெற்று அனைவருக்கும் பாதுகாப்பான ஒரு ட்ரேட்மார்க் பதிவை செய்து வந்துட்டு இருக்கோம். பிராண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்றத ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்ஸ்ல நாங்க கொடுத்துருக்கோம். பிராண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா புரிதலையும் அபிமானத்தையும் உருவாக்குறது, வாடிக்கையாளருடைய மனசுல நிலைநிறுத்துறது, நம்பிக்கையை ஏற்படுத்துறது. இந்த ஒரு 3 விஷயத்தையும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பிராண்ட் அப்படின்றதுக்கான அர்த்தமும் புரியும். ஈஸியா சொன்னோம் அப்படின்னா புரிஞ்சா பேரு, புரியலனா பிராண்டு அப்படி சொல்லி நாங்க ஒரு உதாரணமா சொல்லுவோம். உதாரணமா வந்து இப்ப நீங்க தினந்தோறும் நீங்க ப்ராடக்டை யூஸ் பண்றீங்க. ஒவ்வொரு நீங்க தினம் உங்களுடைய பர்சனலுக்கு யூஸ் பண்றதாகட்டும், உங்க பிசினஸுக்கு யூஸ் பண்றதாகட்டும், எல்லாமே பிராண்டட் ப்ராடக்ட், நான் பிராண்டட் ப்ராடக்ட்னு இருக்கு. ஸோ பிராண்டட் ப்ராடக்ட் அப்படின்றத கொண்டு வர்றதுல எல்லா ஆண்டர்பிரினருக்குமே வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்கு. ஸோ அவங்களுடைய பிஸ்னஸை வளர்த்து கொண்டு போறதுக்கு முன்னாடி அவங்களுடைய பேரை முறையா பதிவு பண்றது தான் பிராண்டிங் அண்ட் ட்ரேட்மார்க். அதோடைய நன்மைகள் என்ன அப்படின்றத ஷார்ட் அவுட் பண்ணியிருக்கோம். பிராண்டோடைய நன்மைகள், ஏன் பிராண்ட் பண்ணணும், பிராண்ட் பண்றதுனால என்ன நன்மைகள், அதாவது உங்களுடைய பிராண்டை பதிவு பண்றதுனால இந்தியா முழுக்கும் உங்களுக்கான ரைட்ஸ் கிடைக்கும். உங்களுடைய வணிக பெயருக்கு ஒரு குட்வில் ரெப்யூட்டேஷன்ஸ் கிடைக்கும். அறிவுசார் சொத்து அப்படின்றது சொல்றது, அதுக்கான வேல்யூவேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வணிக போட்டியாளர்களிடமிருந்து உங்க பிராண்டை தனித்துவமா காட்டுறதுக்கு ட்ரேட்மார்க் பதிவு முக்கியம். எதிர்காலத்துல நீங்க வந்து உங்களுடைய பிராண்டை லைசன்சிங், பிரான்சிசி மாடலுக்கு கொண்டு போறதுக்கும் ட்ரேட்மார்க் பதிவு அவசியம். மார்க்கெட்ல உங்க பேர் மாதிரியே வேற உங்க பேர் சமமாவோ இல்ல இதே பேரோ வச்சு பிசினஸ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அதை நீங்க தடுக்கிறதுக்கு ட்ரேட்மார்க் பதிவு பண்ணியிருந்தா மட்டும்தான் முடியும். அதர்வைஸ் உங்களால அதை தடுக்கவே முடியாது. அதனால நீங்க ட்ரேட்மார்க் பதிவு பண்றது முக்கியம். உங்களோட வணிக பேரு, உங்களுடைய சர்வீஸ் நேமு, இந்த எல்லாத்துக்குமே வேற யாராவது பதிவு பண்றதுக்கு முன்னாடி நீங்க ட்ரேட்மார்க் பதிவு பண்ணணும். அப்படி இல்லாட்டி அந்த நிறுவனம், அந்த பெரிய நிறுவனங்கள் வந்து உங்க பிராண்டை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அதிகமாகவே இருக்கு. எதெல்லாம் வந்து ட்ரேட்மார்க் பதிவு செய்யலாம் அப்படின்னா, பிராண்ட் அதாவது உங்களுடைய ப்ராடக்ட் பேரை நீங்க பதிவு செய்யலாம், உங்களுடைய கடையுடைய பேரை நீங்க பதிவு செய்யலாம், உங்க சர்வீஸ் நேமை நீங்க பதிவு செய்யலாம், உங்க கார்பரேட் பிராண்டையும் பதிவு செய்யலாம், உங்க சவுண்டையும் பதிவு செய்யலாம், ஸ்மெல்லையும் பதிவு செய்யலாம், டயக்ராமு, வெப்சைட்டு, மொபைல் அப்ளிகேஷன்ஸ், ஸ்லோகன்ஸு, ஆர்ட் ஒர்க்கு, லோகோ, சிம்பிள்ஸு, லேபிள்ஸு, இது எல்லாமே ட்ரேட்மார்க் பதிவுக்கு விண்ணப்பிக்கவும் முடியும், அதை பெறவும் முடியும். புரிஞ்சா பேரு, புரியலனா பிராண்டு அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நாங்கள் சொல்லுவோம். ஸோ இதுக்கான டூஸ் அண்ட் டோஸ் அப்படின்ற மாதிரி நாங்கள் கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா ப்ரொஹிபிட்டட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் அவுட் இருக்கு ஐபியில், ட்ரேட்மார்க் ஆக்டில். அதாவது ஒரு சயின்ஸ் வேர்டை யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு சிமிலரான வெல் நோன் பிராண்டோடைய சிமிலர் ப்ரொனன்சியேஷன் வேர்ட்ஸை இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. சயின்ஸ் வேர்டு அப்படின்னா இந்த H2O, O2 அப்படின்ற மாதிரி சாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது ரிலேட்டடான வார்த்தைகளை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேர்டு, ஸோ அதை நம்ம ட்ரேட்மார்க் பதிவு பண்ணவும் முடியாது. ஒரு கெமிக்கல்ஸ் வேர்டை, அது பொதுவானது, அதையும் பதிவுக்கு அப்ளை பண்ணவே முடியாது. அதே மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக ஒரு ப்ராடக்ட் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா அதை வந்து ட்ரேட்மார்க் பதிவுக்கு கொண்டு போக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து ஒரு ஷர்ட் தயார் பண்றீங்க, அதுக்கு வந்து நீங்க ஷர்ட் அப்படின்னே பிராண்ட் நேம் வைக்கக்கூடாது. அதுக்கு வந்து பேர் சொல்றதுக்கு XYZ ஷர்ட் அப்படின்ற மாதிரி நீங்க கொடுக்கணும். உங்க ப்ராடக்டும் உங்களுடைய பிராண்டும் ஒன்னா இருக்கக்கூடாது, அதை வந்து வலியுறுத்துறோம்.
அதே மாதிரி உங்களுடைய லாங்குவேஜ், நேட்டிவ் லாங்குவேஜ்ல உங்க பிராண்டை நீங்க கொடுக்க முடியும். அதுக்கு நீங்க பாசிபிலிட்டிஸும் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க தமிழ் பேரா, தமிழ்நாட்டில் இருக்கோம், தமிழ் பேரா நீங்க வந்து ட்ரேட்மார்க் பதிவுக்கு விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா அதுக்கான சாத்திய கூறுகளும் அதிகமாகவே இருக்கும். ஸோ தமிழ் பேர் அப்படின்றப்ப வந்து சில வார்த்தைகளை சொல்லலாம். ஸோ இப்போ வந்து சொலகு அப்படின்றதெல்லாம் மறந்து போன ஒரு தமிழ் வார்த்தைகள். இந்த மாதிரி தமிழ் பாரம்பரியத்தை குறிக்கிற மாதிரியான வார்த்தைகளை நம்ம பிராண்ட்ல கொண்டு வரும்போது அதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமாகவே இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, அதாவது இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அப்படின்றதுக்கு வந்து வெறும் இங்கிலீஷ் வேர்ட்ஸுக்கு நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கும். இன்டர்நேஷனல் லெவல்லையுமே அந்த பிராண்டுக்கான காம்படிஷன்ஸ் இருக்கும். ஆகையினால நீங்க இங்கிலீஷ் வேர்ட்ஸை நீங்க சூஸ் பண்ணும்போது பிராண்ட் நேம்ல அதுல வந்து ஒரு காயின் பண்ணலாம். அதாவது ஒரு நம்பர்ஸை ஆட் பண்ணியோ இல்ல வேற ஏதாவது டபுள் டைம் ஆர் ட்ரிபிள் டைம் வந்து அதே வேர்ட்ஸை கொடுத்து, ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது அந்த பிராண்டை பதிவு பண்ணும்போது நமக்கான சாத்திய கூறுகளும் அதிகமாகவே இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் வந்து நீங்க பிராண்டுக்கு சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு கடவுளுடைய பேரா இருந்துச்சு அப்படின்னா அந்த நேம்ல வந்து நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப மகாலட்சுமி என்ற இருந்துச்சுன்னா மகாலட்சுமி அப்படின்ற பேர் வந்து எல்லா ஊர்லயும் வச்சிருப்பாங்க. கணேஷ் விலாஸ் அப்படின்னு வச்சிருப்பாங்க, கணேஷ் என்டர்பிரைஸ். ஸோ இந்த மாதிரி காடோடைய நேமை வந்து ட்ரேட்மார்க் பதிவுக்கு கொடுத்து விண்ணப்பிக்கும் போது அந்த விண்ணப்பம் ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகையினால அதை நம்ம தவிர்க்கணும். அதே சமயம் பொலிட்டிக்கல் பர்சன்ஸோடைய நேம், இப்ப வந்து ஜெயலலிதா அப்படின்னா ஜெயலலிதா அப்படின்ற நேமை வந்து ட்ரேட்மார்க் பண்ண முடியாது. எம்ஜிஆர் அப்படின்ற நேமை ட்ரேட்மார்க் பண்ண முடியாது. இந்த மாதிரி இந்த நேம்ஸை வந்து பொலிட்டிக்கல் பர்சன்ஸோடைய நேம்ஸை வந்து ட்ரேட்மார்க் பதிவுக்கு விண்ணப்பிக்க கூடாது. அதே மாதிரி ஒரு பிளேஸோடைய நேமு, தேனி, மதுரை, ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி, கரூர், இப்படி ஒரு பேர் ஒரு பிளேஸோடைய நேமை வச்சு நம்ம ட்ரேட்மார்க் பதிவுக்கு விண்ணப்பிக்க கூடாது. சயின்ஸ் வேர்டையும் விண்ணப்பிக்க கூடாது. உதாரணமா சொன்னா H2O, O2 இந்த மாதிரியான சில வார்த்தைகளை நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம். இது தவிர வந்து ஜியாகிரபிக்கல் வேர்ட்ஸ் அப்படின்றதுக்கும் ட்ரேட்மார்க் பதிவுக்கு விண்ணப்பிக்க முடியாது. அதாவது எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையா இருந்தா அது எனக்கு ட்ரேட்மார்க் கொடுக்க அப்படின்னு சொல்லி நம்ம அப்ளை பண்ணும்போது அதுக்கு தனித்துவம் இல்லை அப்படின்றதுனால ரிஜெக்ஷன் வருது. ஆகையினால இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க சூஸ் பண்றதை தவிர்க்கணும். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ட்ரேட்மார்க் அந்த குறி, அதாவது லோகோ, அதை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றத கொடுத்துருக்கோம். அதாவது குறி அப்படின்றது அந்த லோகோவை மக்கள் மனசுல நிற்கும்படி நீங்க யோசிச்சு அதை டிசைன் பண்ணணும். அந்த படம் வந்து கான்செப்ட் ஓரியன்டான ஒரு டிசைனா இருந்துச்சுன்னா உங்களோட பிராண்டு அதை வந்து பாசிபிலிட்டிஸும் நீங்க அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய நிறுவன பெயர் அல்லது உங்களுடைய குடும்ப பெயரை வந்து நீங்க இனிஷியலா வைக்கும் போது, அதாவது அப்படி குறிப்பிடும் போது அதுக்கு தனித்துவம் கிடைக்கும். பொதுவான படமா இருக்கக்கூடாது. அதாவது பறவை, பூ, விலங்கு, மலை, இந்த மாதிரி பொதுவான ஒரு படத்தை வந்து உங்களுடைய ட்ரேட்மார்க் உடைய சிம்பிளா நீங்க வைக்கும் போது உங்களை மாதிரி இன்னும் சில பேர் வந்து அதே படத்தை வச்சு விண்ணப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகையினால இதெல்லாம் தவிர்க்கணும். அதே மாதிரி கூகுள் இமேஜஸ்ல வந்து நீங்க உங்க பிராண்டோட படத்தை பொருந்தாம இருக்கிறது முக்கியம். அது வந்து நீங்க எல்லை பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி எங்களுடைய அனலைஸ் டீமுக்கு நீங்க உங்களுடைய இதை கொடுக்கும்போது நாங்கள் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம குறியை தேர்ந்தெடுக்கும் போது ஞாபகத்தில் வச்சு செயல்பட்டா நம்மளுடைய பிராண்ட் வந்து தனித்துவமாகவும் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மதிப்பெண்களுடைய பொதுவான தவறுகள், அதை தீர்ப்பது எப்படி. இது எப்படின்னா, அதாவது மதிப்பெண் அப்படின்றது என்ன சொல்றோம் அப்படின்னா ட்ரேட்மார்க் அப்படின்றது தான், மார்க் அப்படின்றது தான் மதிப்பெண் அப்படின்னு நாங்கள் குறிப்பிட்டிருக்கோம். இதுல வந்து சில மிஸ்டேக்ஸ் பண்றதுனால பல பிராண்டை வந்து அவங்க அப்ளிகேஷன்ஸ் நிறைய பிராண்டை இழந்துடுறாங்க. அதாவது அவங்களுடைய விண்ணப்பம் பண்ணும்போது பிரிவு தப்பா போட்டிருந்தாங்க அப்படின்னா அது ஃபெயிலியர் ஆகும். அதே மாதிரி ஒரு தனிநபரோ அல்லது ஒரு கம்பெனியோ ஒரு நிறுவனமோ பார்ட்னர்ஷிப் ஆர் பிரைவேட் லிமிடெட், எல்எல்பி ஆர் ட்ரஸ்ட், இவங்க எல்லாருமே ஒரு விண்ணப்பத்தை ஒரு ட்ரேட்மார்க் பதிவு ஃபைல் பண்ணும்போது அவங்களுடைய நிறுவனம் மற்றும் அவங்களுடைய அந்த ஓனர் உடைய கேஒய்சி அப்படின்றது, அதாவது நோ யுவர் கஸ்டமர், அதை வந்து நம்ம சரியா வெரிஃபை பண்ணாம இருந்தாலும் அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் ஆயிடுது. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
விண்ணப்பத்துல வந்து பிசினஸ்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு லோகோவை, அந்த நேமை, அதே பேரையே அவங்க ட்ரேட்மார்க் பதிவும் பண்ணணும். அப்படி பதிவு பண்ணாம பிஸ்னஸ் நேம் வேறையா இருக்கும், ட்ரேட்மார்க்ல வேற ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க, பட் பிஸ்னஸ்ல ப்ராக்டிக்கலா யூஸ் பண்ணும்போது வேற ஒரு சிம்பிளை யூஸ் பண்ணாங்கன்னா அந்த இதை வந்து பிரச்சனைகள் வருது. அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அப்டேஷன்ஸ், அதாவது ஒரு ட்ரேட்மார்க் பண்ணிட்டாங்க, அவங்களுடைய நெக்ஸ்ட் லெவல் பிஸ்னஸ் பண்ணும்போது அடிஷ்னலாக உள்ள சர்வீசஸை வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதுக்கு ட்ரேட்மார்க் பதிவும் பண்ணாமல் அதை அப்டேஷன் பண்ணாமையும் விற்பனை நடந்துகிட்டே இருந்தால் ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னாலும் அப்போ வந்து அது தெரியாம, அதாவது ட்ரேட்மார்க் ஏஜென்ட்டுக்கு தெரியப்படுத்தாம அவங்களுடைய ட்ரேட்மார்க் விண்ணப்பத்தில் அதில் அப்டேஷன் பண்ணாம இருந்தாலும் பிரச்சனைகள் வருது. ஸோ இதெல்லாம் மதிப்பெண்கள்ல வரக்கூடிய தவறுகள். அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து எங்களோட டீம் மூலயமா நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ வர்த்தக முத்திரை பதிவு அதோடைய செயல்முறை, அதோடைய படிநிலைகள் என்ன அப்படின்றத ஒரு ஃப்ளோ சார்ட்ல நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ பிக்ரோ சர்வீசஸ் அப்படின்ற நிறுவனம் வந்து ஐபி சர்வீசஸ்ல எங்களுடைய முதல் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் பிராண்ட் ஸ்டேட்டஸ் அனலைஸ் அண்ட் லீகல் ஒப்பீனியன் அப்படின்ற ஒரு தனித்துவமான சேவையை செய்துட்டு வரோம். இந்தியாவிலே இது மாதிரியான ஒரு சர்வீஸை யாருமே இது வரைக்கும் செய்யவே இல்லை. என்ன அப்படின்னா, உங்களுடைய பிராண்டை அனலைஸ் பண்ணி அதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கொடுத்துறோம். அதான் நாங்கள் அந்த ஃப்ளோ சார்ட்ல டாப்ல கொடுத்துருக்கோம், லீகல் சர்ச் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது உங்களுடைய பிராண்டோட பொசிஷன் என்ன, அதுக்கான ட்ரேட்மார்க்ல அப்ளை பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றத ஒப்பீனியன்ல கொடுத்துருவோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேட்மார்க் ஃபைலிங். ஸோ ட்ரேட்மார்க் ஃபைலிங்க்கு பிறகு வந்து ட்ரேட்மார்க்குடைய அக்னாலேஜ்மெண்ட் வரும். அது வந்து டிஎம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஎம் அப்படின்னா டெம்பரவரி மார்க். டெம்பரவரி மார்க் அப்படின்றது நம்ம விண்ணப்பம் பண்ணி 3 நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த 3 நாட்களுக்கு அப்புறம் நீங்க டிஎம்னு உங்களுடைய ட்ரேட்மார்க் சிம்பிளை நீங்க பயன்படுத்திக்க முடியும் உங்களுடைய பிராண்டில். அதுக்கப்புறம் அடுத்த நிலை பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் அப்படின்ற ஒரு நிலை, அப்ஜெக்ஷன் எக்ஸாமினேஷன் அப்படின்ற ஒரு நிலை. ஸோ இதில் அப்ஜெக்ஷன் எக்ஸாமினேஷன் வந்துச்சுன்னா அப்ஜெக்ஷனுக்கான ரிப்ளே வந்து அக்செப்டன்ஸ், நான் அக்செப்டன்ஸ். ஸோ அக்செப்டன்ஸ் ஆச்சு அப்படின்னா அக்செப்டன்ஸ்க்கு அப்புறம் ஜேர்னலில் வரும். ஸோ ஜேர்னலுக்கு அப்புறம் பப்ளிஷ் ஆகும். பப்ளிஷ்க்கு அப்புறம் வந்து வெயிட்டிங் பீரியடுக்கு அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும். இது ஒரு ஸ்லைடு. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா எக்ஸாமினேஷன் ரிட்டன் டாக்குமெண்ட் சப்மிஷன், அதுக்கப்புறம் ஹியரிங்க்கு அப்புறம் அக்செப்டன்ஸ்க்கு அப்புறம் பப்ளிஷ்க்கு அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் சர்டிஃபிகேட். இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் போகும். ஸோ இது எல்லாமே நாங்கள் ஃப்ளோ சார்ட்ல கொடுத்துருக்கோம். ஸோ இந்த எல்லா படிநிலைகள்லையும் அதுக்கான அந்த பிராண்டுக்கான சரியான ஆதாரங்களோட அந்த பிராண்டை பதிவை நம்ம அப்டேஷன் கொடுத்துட்டே இருந்தா நம்மளுடைய விண்ணப்பம் அடுத்தடுத்த நிலைக்கு போய் அதை முறையான பதிவும் பெற்றுக் கொடுக்க முடியும். கண்டினியூ பண்ணலாமா சார்? வேணுகோபால் சார். எஸ் மேம். ஸ்லைடு முடிஞ்சுங்களா? இல்ல, இருக்கு. பண்ணுங்க. ஓகே. லாஸ்ட் 20 மினிட்ஸ் क्वेश्चन ஆன்சர் சார் வச்சுக்கோங்க. ஓகே. பிராண்ட் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் அப்படின்னு பிக்ரோ சர்வீசஸ்ல நாங்க ஒரு வர்த்தக முத்திரை தேடல் மற்றும் அதற்கான சாத்தியக்கூறுகள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு சர்வீஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா 5 வகையான தேடல்கள் உண்டு. 5 வகையான தேடல் என்ன அப்படின்னா, உங்க பிராண்ட் நேம் வேற யாரும் விண்ணப்பிச்சிருக்காங்களா, அதே ப்ரொனன்சியேஷன்ல, அதே ஸ்பெல்லிங்ல, அதே லோகோல யாரும் இருக்காங்களா, அந்த அனலைஸ் பண்ணுவோம். அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லோகோக்கு சிமிலரா, அதாவது சேம் டு சேமா ஆர் ஒத்த உங்களுடைய சிமிலர் லோகோ யாரும் இருக்காங்களான்றதையும் அனலைஸ் பண்ணுவோம். கூகுள் ரேங்கிங் எப்படி இருக்கு, உங்களுடைய பிராண்டுக்கு ஒரு பர்டிகுலர் வேர்டுக்கு கூகுள் ரேங்கிங் எப்படி இருக்குன்றதை அனலைஸ் பண்ணுவோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெப் டொமைன்ல வந்து எந்த பிரிவுல இருக்கு அப்படின்றதையும் பார்ப்போம். அதாவது .com, .in, .net, .co, .in. ஸோ இதுல வந்து ஏதேனும் வேறு கம்பெனிகள் இருக்காங்களா அப்படின்றத அனலைஸ் பண்ணுவோம். சோசியல் மீடியால இ-காமர்ஸ்லயும் எந்த நிலையில நீங்க விண்ணப்பிக்க போற பிராண்டு எந்த நிலையில இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி சொல்லுவோம். சோசியல் மீடியா மீன்ஸ் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்,
இதுல எல்லாத்துலயுமே அனலைஸ் பண்ணுவோம். இ-காமர்ஸ்ல டாப் 3 இ-காமர்ஸ் ஆர் டாப் 5 இ-காமர்ஸ் போர்ட்டல்ஸ்ல அந்த நேம் வந்து வேற யாராவது பிசினஸ் ஆர் அதே நேம்ல வேற ப்ராடக்ட் எதுவும் பண்றாங்களான்றதையும் நம்ம அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபைனலா லீகல் டீம்ல இருந்து ஒரு பாசிபிலிட்டிஸ் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொடுப்போம். ஸோ அதுல பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது வந்து சதவீதத்துல இருக்கும். சதவீதம் எந்த வகையில இருக்கும்னா 90, 75, 50, 25, 0 என்ற வகையில இருக்கும். ஸோ 90%, 75% அப்படின்னு இருந்தா உங்களுடைய பிராண்டை விண்ணப்பிக்கிறதுக்கு தகுதியுடையவர்களாக இருப்பீங்க. ஸோ அதனால நம்ம விண்ணப்பிக்க முடியும். 50%, 25%, 0 அப்படின்றப்ப 0 and 25%க்கு நாங்க ரெக்கமெண்டேஷன் கொடுக்க மாட்டோம். ஸோ நீங்க பெஸ்ட், நீங்க வேற ஒரு ஆப்ஷன் கொண்டு வாங்க அப்படின்றத சொல்லுவோம். 50% இருந்தா 50% அந்த அபவ் இருந்துச்சுனாலும் நீங்க ட்ரேட்மார்க் பதிவுக்கு விண்ணப்பிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரேட்மார்க் ஃபைலிங். ட்ரேட்மார்க் ஃபைலிங்ல எப்படி செய்வாங்க அப்படின்ற டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம். வர்த்தக முத்திரை தாக்கல், ட்ரேட்மார்க் நியூ ஃபைலிங் ஆர் எக்ஸிஸ்டிங் மார்க் ஃபைலிங், இந்த மாதிரி நிறைய ஃபைலிங்ஸ் இருக்கு. ஸோ ஃபைலிங்ஸுக்கு வந்து முன்னாடி நம்ம ப்ரிலிமினரி சர்ச் இருக்கு. சர்ச் ரிக்வஸ்ட்டுக்கு ஒரு ஃபார்ம் TM54, ப்ரிலிமினரி அட்வைஸுக்கு ஒரு ஃபார்ம் TM55 அண்ட் சர்ச் ஃபார் நெக்ஸ்ட் ட்ரேட்மார்க் அப்ளிகேஷனுக்கு TM1, 2, 3, 8 and 51. அதாவது ட்ரேட்மார்க்ல ஏதாவது அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னா அதுக்காக சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா TMM. அண்ட் ட்ரேட்மார்க்ல ஆப்போசிஷன் அப்படின்ற ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு, அதுல அப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னா TM5. அண்ட் தென் ட்ரேட்மார்க் ரெனிவல் பண்ணணும்னா TM12. ட்ரேட்மார்க்கோடைய ரிலேட்டட் ரெனிவல் பண்ணணும் அப்படின்னா TM10. ட்ரேட்மார்க்கோடைய லீகல் சர்டிபிகேட்டுக்கு விண்ணப்பிச்சு எடுக்கணும்னா TM46. இந்த மாதிரியான வேறு வேறு ஃபார்ம்ஸ் வந்து ஃபைல் பண்ணி நம்ம ட்ரேட்மார்க்கை பதிவு பண்ண முடியும். ட்ரேட்மார்க்ல என்னென்ன மாதிரியான ஃபைலிங் இருக்கு அப்படின்னா வேர்டு மார்க், ஒன்லி வேர்டு மட்டும். உதாரணமா KFC அந்த வேர்டு மட்டும், அடையார் ஆனந்த பவன் அந்த வேர்டு, A2B. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய பேரை மட்டும் பதிவு பண்றது ட்ரேட்மார்க். அவங்களுடைய லோகோ அண்ட் அவங்களுடைய ஸ்லோகன் இது எல்லாமே சேர்த்து ஃபைல் பண்றது டிவைஸ் மார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிவைஸ் மார்க்கும் பண்ணலாம். அண்ட் தென் லேபிள் மார்க், அதாவது ஒரு ட்ரேட்மார்க்குக்கு மினிமம் வந்து 3 கேரக்டர்ஸ் இருக்கணும். ஸோ 3 கேரக்டர்ஸுக்கு கீழே போகும்போது அதை லேபிள் மார்க்ல தான் ஃபைல் பண்ண முடியும். ஸோ அது லேபிள் மார்க், அதாவது நான் சொல்ற 3 கேரக்டர்ன்றது அல்பபெட்ஸ்ல 3 எழுத்து இருந்தால் மட்டுமே வேர்டு மார்க் ஆர் டிவைஸ் மார்க்ல அப்ளை பண்ண முடியும். அதர்வைஸ் நம்ம லேபிள் மார்க்ல தான் அப்ளை பண்ணணும். அண்ட் தென் 3D டயக்ராம்ஸ், உங்களுடைய டயக்ராம்ஸை உங்களுடைய இமேஜஸை அப்ளை பண்ண முடியும். 3D டயக்ராம் அப்படின்ற ஒரு ஃபைலிங்ல பண்ண முடியும். நம்ம ட்ரேட்மார்க் பண்ற ஒரு விண்ணப்பம் 10 வருடம் வேலிடிட்டி இருக்கும். ஸோ 10 வருடத்துக்கு ஒரு முறை நம்மளுடைய ட்ரேட்மார்க்கை ரெனிவல் பண்ணணும். அதே மாதிரி ட்ரேட்மார்க் ஃபைலிங் அப்படின்றது 128 நாடுகள்ல செய்ய முடியும் நம்ம இந்தியால இருந்து. ஸோ மேட்ரிட் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு, அந்த அமைப்புல உள்ள கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே நம்ம இந்தியால இருந்து ட்ரேட்மார்க் பண்ண முடியும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிராண்டை பாதுகாக்கிறது, பிராண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிராண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது ஏன் பண்ணணும் அப்படின்னா, நான் ட்ரேட்மார்க் பதிவு பண்ணிட்டேன், எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் ஓனர் ஆர் பிராண்ட் ஓனர் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா இந்தியா முழுக்கும் உள்ள ட்ரேட்மார்க்ல தினம் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபைல் ஆயிட்டு இருக்கு. பல்வேறு வகைப்பட்ட பிரிவுகள்லையும் ஃபைல் ஆயிட்டு இருக்கு. ஆயிரக்கணக்கான அப்ளிகேஷன் தினந்தோறும் ஃபைல் ஆகுது. அப்போ நம்மளுடைய பிராண்டு நம்மளுடைய கிளாசிபிகேஷன்ல பாதுகாப்பா இருக்கா அப்படின்றத மானிட்டர் சர்வீஸ் பண்ணா மட்டும்தான் தெரியும். ஸோ இதை வந்து பிரத்யேகமா பிக்ரோ சர்வீசஸ் நிறுவனம் பிராண்ட் மானிட்டரிங் அப்படின்ற ஒரு பிராண்ட் ப்ரொடெக்ஷன் சர்வீசஸை கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுடைய பிராண்ட் பேர்ல அதே சிமிலராக வேற யாரும் விண்ணப்பிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்றத அனலைஸ் பண்ணி உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கா அப்படின்றத சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம தொடர்ந்து கண்காணிக்கும் போது உங்களுக்கு தொழிலுக்கோ உங்க பிராண்டுக்கோ வேற பிரபல கம்பெனி வந்து உரிமை கொண்டாடுறதுக்கான வாய்ப்பு இல்லாம போயிடும். ஆகையினால நீங்க பிராண்ட் ப்ரொடெக்ஷன் பண்ணணும். ஸோ பிராண்ட் ப்ரொடெக்ஷன்ல நாங்கள் என்னென்ன செய்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு சார்ட் கொடுத்துருக்கோம். ஸோ பிராண்ட் ப்ரொடெக்ஷன்ல உங்களுடைய ட்ரேட்மார்க்கு பர்டிகுலர் கிளாஸ்ல வேற சிமிலர் அப்ளிகேஷன்ஸ் வராங்களா அப்படின்றத அனலைஸ் பண்ணுவோம்.
உங்களுடைய லோகோலையும் சிமிலரா யாரும் எந்த ரிசல்ட்டும் உண்டாகுதான்றதை அனலைஸ் பண்ணுவோம். இது தவிர வந்து வெப் டொமைன்ல, கூகுள்ல, சோசியல் மீடியால, காமர்ஸ்ல இந்த எல்லா விதமான அனலைஸும் உங்க பர்டிகுலர் அப்ளிகேஷன் அந்த பிராண்டுக்கு நாங்க எவ்ரி இயர் வந்து பண்ணி உங்களுக்கு டீடைல் ரிப்போர்ட் கொடுப்போம். ஸோ இந்த ரிப்போர்ட் மூலமா உங்களை மாதிரி வேற எந்தெந்த நிறுவனம் வந்திருக்காங்க இல்லை யாரும் வரலையா அப்படின்ற ஒரு ரிசல்ட்டை நீங்க ஹெல்த் செக் பண்ற மாதிரி நீங்க செக் பண்ணிக்க முடியும். ஸோ எவ்ரி இயர் இந்த பிராண்ட் ப்ரொடெக்ஷன் சர்வீசஸை பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ட்ரேட்மார்க்கான வகைப்பாடுகள், அதாவது பிரிவுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ட்ரேட்மார்க்கான கிளாசிஃபிகேஷன்ஸ், ஸோ ப்ராடக்ட்டுக்கு தனியாகவும் சர்வீஸ் செக்மெண்ட்டுக்கு தனியாகவும் செப்பரேட்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ப்ராடக்ட் அப்படின்றது 1 to 34 வந்து ப்ராடக்ட்டுக்கான செக்மெண்ட். ஸோ ப்ராடக்ட்டுக்கான செக்மெண்ட் அப்படின்றது ஒரு கமாடிட்டி பேஸ்டு. ஸோ இது எப்படி நம்ம ஜிஎஸ்டியில் ஹெச்எஸ்என் கோட்னு இருக்கிற மாதிரி ஐபியில் ட்ரேட்மார்க் ஆக்டில் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு, சப் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ கிளாசிஃபிகேஷன்ஸோட ஷார்ட் நோட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ கிளாஸ் 1 பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராடக்ட் எல்லாமே கிளாஸ் 1ல வரும். அண்ட் கிளாஸ் 2ல வந்து பெயிண்ட் அண்ட் ரெசின்ஸ் வரும். கிளாஸ் 3ல பெர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வரும். கிளாஸ் 4ல ஃபியூல் அண்ட் லூப்ரிகன்ஸ் ப்ராடக்ட்ஸ் வரும். கிளாஸ் 5ல வந்து ஃபார்மாசூட்டிக்கல் மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வரும். கிளாஸ் 6ல மெட்டல்ஸ் வரும். கிளாஸ் 7ல வந்து மிஷின்ஸ் அண்ட் மோட்டார்ஸ் வரும். கிளாஸ் 7ல வந்து மிஷின்ஸ் அண்ட் மோட்டார்ஸ் வரும். கிளாஸ் 8ல வந்து ஹேண்ட் டூல்ஸ் வரும். கிளாஸ் 9ல வந்து சயின்டிஃபிக் அண்ட் மீடியா எக்யூப்மெண்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வரும். கிளாஸ் 10ல வந்து சர்ஜிக்கல் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வரும். கிளாஸ் 11ல வந்து அப்பாட்டஸ் லைட்ஸ் ஹீட்ஸ் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் எல்லாமே கிளாஸ் 11ல வரும். கிளாஸ் 12ல வந்து வெஹிக்கிள்ஸ் வரும். கிளாஸ் 13ல வந்து ஃபயர் ஆர்ம்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ் எல்லாமே வரும். அண்ட் கிளாஸ் 14ல வந்து ப்ரீசியஸ் மெட்டல்ஸ் அண்ட் ஜுவல்லர்ஸ் வரும். கிளாஸ் 15ல வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வரும். கிளாஸ் 16ல பேப்பர் அண்ட் பேப்பர் ப்ராடக்ட்ஸ் வரும். கிளாஸ் 17ல ரப்பர் அண்ட் கம் பிளாஸ்டிக்ஸ் வரும். கிளாஸ் 18ல லெதர் குட்ஸ் எல்லாமே வரும். கிளாஸ் 19ல பில்டிங் மெட்டீரியல்ஸ் வரும். கிளாஸ் 20ல ஃபர்னிச்சர்ஸ் வரும். கிளாஸ் 21ல கிச்சன் உடன்சல்ஸ் வரும். கிளாஸ் 22ல ரோப்ஸ் நட்ஸ் எல்லாமே வரும். கிளாஸ் 23ல யான் த்ரெட்ஸ் எல்லாமே வரும். கிளாஸ் 24ல டெக்ஸ்டைல் குட்ஸ் வரும். கிளாஸ் 25ல கிளாத்திங் ஃபுட்வேர்ஸ் வரும். கிளாஸ் 26ல லேஸ் எம்ப்ராய்டிங் ரிப்பன்ஸ் எல்லாமே வரும். கிளாஸ் 27ல கார்பெட் ரக்ஸ் மேட்ஸ் எல்லாமே வரும். கிளாஸ் 28ல கேம்ஸ் அண்ட் பிளே திங்ஸ் வரும். கிளாஸ் 29ல மீட் ஃபிஷ் பவுல்ட்ரி ஃப்ரூட்ஸ் ஜாம்ஸ் எல்லாமே வரும். கிளாஸ் 30ல காஃபி டீ சுகர் ரைஸ் சாகோ ஸ்பைசஸ் ஃபுட்ஸ் கான்ஃபெக்ஷனரிஸ் எல்லாமே கிளாஸ் 30ல வரும். அண்ட் கிளாஸ் 31ல அக்ரோ ஹார்டிகல்ச்சர் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட் எல்லாமே வரும். அண்ட் கிளாஸ் 32ல பீர் மினரல்ஸ் ஃப்ரூட்ஸ் ட்ரிங்க்ஸ் ஃப்ரூட் ஜூஸஸ் எல்லாமே வரும். கிளாஸ் 33ல ஆல்கஹால் பிவரேஜஸ் எல்லாமே வரும். கிளாஸ் 34ல டொபாக்கோஸ் அண்ட் மேட்சஸ் எல்லாமே வரும். ஸ்மோக்கர்ஸ் எல்லாமே வரும். இதுதான் வந்து ப்ராடக்ட்டுக்கான செக்மெண்ட். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன். ஸோ அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்வீஸ்க்கான கிளாசிஃபிகேஷன். சர்வீஸ்க்கான கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா கிளாஸ் 35லேருந்து 45 வரைக்கும் சர்வீஸ்க்கான கிளாசிஃபிகேஷன். ஸோ சர்வீஸ் அப்படின்றது வந்து கிளாஸ் 35 அப்படின்றது அட்வர்டைஸ்மெண்ட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வரும். அதாவது கிளாஸ் 35 வந்து ஒரு காமன் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு ஷாப் நடத்துறவங்களும் கிளாஸ் 35ல பண்ணலாம். ஒரு பிஸ்னஸ் கம்பெனி நேமை வந்து 35ல பண்ணலாம். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றவங்களும் 35ல பண்ணலாம். ஒரு பிரான்சிசி மாடல் கொடுக்குறவங்களும் 35ல பண்ணலாம். ஒரு காமர்ஸ் ஆப்ரேட்டரும் 35ல பண்ணலாம். ஸோ 35 அப்படின்றது வந்து ஒரு காமன் கிளாசிஃபிகேஷன். கிளாஸ் 35 பண்றது வந்து நீங்க வந்து ஆர்ஓசிக்கு ஈக்குவலான ரைட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் நேமை வந்து கம்பெனிஸ் ஆக்ட்ல அப்ளை பண்ணி கம்பெனி நேம் எடுக்கிறதும் கிளாஸ் 35ல ட்ரேட்மார்க் அப்ளை பண்ணி எடுக்கிறதும் ஈக்குவல் ரைட்ஸ் கிடைக்கும். கிளாஸ் 36 பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்சூரன்ஸ் ரியல் எஸ்டேட்ஸ் எல்லாமே வரும். கிளாஸ் 37ல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரிப்பேர்ஸ் எல்லாமே வரும். கிளாஸ் 38ல டெலிகம்யூனிகேஷன்ஸ் வரும். கிளாஸ் 39ல டிரான்ஸ்போர்ட் டிராவல்ஸ் எல்லாமே வரும். கிளாஸ் 40ல ட்ரீட்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வரும். அண்ட் கிளாஸ் 41ல எஜுகேஷன் ட்ரைனிங் என்டர்டைன்மெண்ட் எல்லாமே ஸ்போர்ட்ஸ் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வரும். அண்ட் 42ல வந்து டெக்னாலஜி டிசைன் சாஃப்ட்வேர் வெப்சைட் இது எல்லாமே 42. 43ல வந்து சர்வீசஸ் ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே வரும். 44ல வந்து மெடிக்கல் பியூட்டி சர்வீசஸ் வரும். 45ல லீகல் அண்ட் செக்யூரிட்டி சர்வீசஸ் எல்லாமே 45ல வரும். ஸோ இது எல்லாமே வந்து ட்ரேட்மார்க்கான கிளாசிஃபிகேஷன். அதில் வந்து ஒரு ஷார்ட்டாக தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ உங்கள் சர்வீஸுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட அனலைஸில் வரும்போது உங்களுக்கான டீடைல் கிளாசிஃபிகேஷன்ஸும் நாங்கள் கொடுப்போம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா application charges and fees, applicable charges and fees.
எப்படி மாதிரியான சார்ஜஸ் வரும் ட்ரேட்மார்க்குக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்டா கொடுத்துருக்கோம். ஸோ ட்ரேட்மார்க் ஃபர்ஸ்ட் வந்து பிராண்ட் ஸ்டேட்டஸ் அனலைஸ் பண்றதுக்கு ஒரு லீகல் ஃபீ வருது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ட்ரேட்மார்க் ஃபைலிங் வருது. எக்ஸாமினேஷன் ஹியரிங் அந்த ப்ராசஸ் இருக்கு. அமெண்ட்மெண்ட் ப்ராசஸ்க்கு ஒரு ஃபீஸ் இருக்கு. ரெனிவல்னா ஒரு ஃபீஸ் வரும். ஆப்போசிஷனுக்கு தனி, அட்டானி டிரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர்ன்ற ஒரு ப்ராசஸ் இருக்கு. ரெக்டிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்கு. பிராண்ட் ப்ரொடெக்ஷன் அதாவது பிராண்ட் மானிட்டரிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்கு. கவர்மெண்டோட சப்சிடி ஸ்கீம்ஸும் சில பேருக்கு வருது. அதோட டீடைல்ஸ் நான் சொல்றேன். ஸோ ஐபி அப்படின்றதுல இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்றதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா ட்ரேட்மார்க் ஆக்ட், காப்பிரைட்ஸ் ஆக்ட், டிசைன் ஆக்ட், பேட்டன்ட் ஆக்ட், ஜியோ டேகிங் அதாவது ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ ட்ரேட்மார்க் அப்படின்றதுல ஒரு ப்ராடக்ட் நேம் ஆர் ஒரு சர்வீஸ் நேம் இது எல்லாமே பதிவு பண்ண முடியும். ட்ரேட்மார்க் அப்படின்றது இந்தியாவுக்குள்ளதான். காப்பிரைட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ட்ரேட்மார்க்குக்கும் காப்பிரைட்ஸுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. காப்பிரைட்ஸ் அப்படின்றது வந்து ட்ரேட்மார்க்கோடைய அடுத்த லெவல். அதாவது ஒரு மல்டி எக்ஸ்போர்ட்டரா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு காப்பிரைட்ஸ் ஆக்ட் வந்து சூட்டபிளா இருக்கும். ஸோ மல்டி கண்ட்ரிஸுக்கு அவங்களுடைய ப்ராடக்டை சேல் பண்றவங்களா இருந்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஐபி வந்து டிஃபர் ஆகும். அந்த ஐபிக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த கண்ட்ரியில டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஐபிக்கு நீங்க ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது இல்லாம ஒரு சென்ட்ரலைஸ்டா நீங்க பண்ணணும்னா காப்பிரைட்ஸ் ஆக்ட்ல நீங்க பதிவு பண்ண முடியும். படைப்பு, பாடல், கவிதை, ஓவியம் இது எல்லாமே வந்து டைரக்ட் காப்பிரைட்ஸ்ல விண்ணப்பம் பண்ணி எடுத்துக்க முடியும். டிசைன் ஆக்ட் அப்படின்றதுல பர்டிகுலர் ஒரு டிசைனுக்கு ரைட்ஸ் எடுக்க முடியும். அந்த டிசைனை வந்து வேரியஸ் ஆங்கிள் போட்டோஸ் எடுத்து அதை நம்ம விண்ணப்பிக்க முடியும். டிசைன் அப்படின்றதுல இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஃபேண்டா பாட்டில். ஸோ ஃபேண்டா பாட்டில வந்து நீங்க பிளாஸ்டிக்லயும் போட்டாலும், உடன்ல போட்டாலும், ஸ்டீல்ல போட்டாலும் எல்லாமே அந்த டிசைன் வடிவத்துக்கு அந்த நிறுவனத்துக்கு அதுக்கான ரைட்ஸ் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் பண்ண முடியும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டன் ரைட்ஸ். பேட்டன் அப்படின்றது ஒரு இன்வென்ஷன், புதுமையான ஒரு கண்டுபிடிப்பா இருந்தா பேட்டன் ரைட்ஸுக்குள்ள நம்ம விண்ணப்பிக்க முடியும். ஸோ இதுக்கும் சில செக்மெண்ட்ஸ் இருக்கு. பேட்டன் விண்ணப்பத்துக்கு நம்மளுடைய விண்ணப்பம் தகுதியானதா அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் பேட்டன் விண்ணப்பத்துக்கு போக முடியும். ஜியோ டேகிங் அதாவது ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் புவிசார் குறியீடு அப்படி சொல்லுவோம். ஸோ அது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பர்டிகுலர் ஆர்ஜினுள்ள தயாரிப்புக்கு புவிசார் குறியீடு இருப்பாங்க. திருநெல்வேலி அல்வா, மதுரை மல்லிகைப்பூ, இந்த மாதிரி வாழை நார்பட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் அந்த நேட்டிவ்க்கே உரிய அந்த விஷயத்துக்கு வந்து சுங்கிடி சேலை, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து புவிசார் குறியீடுக்கு விண்ணப்பிக்கவும் முடியும், எடுக்கவும் முடியும். அதையும் செய்து கொடுக்குறோம். ஸோ அரசு மானிய வாய்ப்புகள் என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்றேன். அதாவது சப்சிடி அப்படின்றது வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால அப்ளை பண்ணி எடுக்க முடியும். யாரெல்லாம் எடுக்க முடியும் அப்படின்னா ஒரு தயாரிப்பு நிறுவனமா இருந்தா அவங்களுடைய பிராண்டுக்கு சப்சிடிக்கு அப்ளை பண்ணி எடுக்க முடியும். அது எப்போ எடுக்க முடியும் அப்படின்னா அவங்களுடைய ட்ரேட்மார்க் பதிவு பெற்று ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் வந்ததுக்கு அப்புறம் 60 நாட்களுக்குள்ள நம்ம கவர்மெண்டோடைய சப்சிடிக்கு விண்ணப்பிக்கலாம். சப்சிடி எவ்வளவு கிடைக்கும்? நீங்க உங்க பிராண்டுக்காக செலவு பண்ண இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி செலவுல 50% வந்து உங்களுக்கு மானியமா கிடைக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எங்களுடைய விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்கேன். ஸோ இதுல வந்து ட்ரேட்மார்க் அப்படின்றது பதிவு, பாதுகாப்பு ரெண்டுமே உங்களுக்கு செலவு கிடையாது. மிக மிக மதிப்புமிக்க முதலீடு. ஸோ இதுல உள்ள சர்வீசஸும் நான் ஏற்கனவே சொன்னதுதான். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. எங்களோட பிரசன்டேஷன் முடிஞ்சிருச்சு. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். ரொம்ப அருமை மேடம், ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸ்டாப் ஷேரிங் பண்ணிருங்க மேடம். ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு மேம். தேங்க்யூ மேம். இவ்வளவு டீடைல்டா எக்ஸ்பெக்ட் பண்ணல. உங்ககிட்ட வந்து உட்கார்ந்து பர்சனலா உட்கார்ந்து பேசுறப்ப கூட இவ்வளவு டீடைல்ஸ் வாங்கி கொடுத்திருக்கீங்க. தேங்க்யூ மேம். இல்ல நானே எதிர்பார்க்கல இவ்வளவு ஒரு, அதாவது எந்த இடத்துலயுமே கொஞ்சம் கிளிச் இல்லாம, எந்த இடத்துலயும் தடுமாற்றம் இல்லாம எக்ஸலண்டா பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான செஷன் வந்து இந்த ட்ரேட்மார்க் அப்படின்றது. ஏன்னா நம்ம உலக அளவுல கம்பேர் பண்ணும்போது இந்தியால வந்து கொஞ்சம் அவேர்னஸ் கம்மியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லையா மேடம்? ஆமா ஆமா சார், கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இதோட இம்பார்ட்டன்ஸ் நிறைய பேருக்கு தெரியல. இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது என்ன சொல்றதுன்னா, நார்த் இந்தியன்ஸை விட சவுத் இந்தியன்ஸுக்கு வந்து அவேர்னஸ் கம்மியா இருக்கு. எல்லா பிசினஸும் பண்ணிட்டு 3 வருஷம் கழிச்சு ட்ரேட்மார்க் வராங்க. ஆனா வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே பேர் வச்சிடறாங்க, பதிவும் பண்ணிடுறாங்க.
எனக்கு என்னன்னா, இந்த இதுக்கு உண்டான அந்த செலவ வந்து இவங்க வந்து அது அது ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா பார்க்காம ஒரு செலவா பார்க்குறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமா நீங்க சார். என்ன அது நினைக்கிறீங்க வந்து மேடம் அத பத்தி? அது செலவே கிடையாது. ஒரு இன்வெஸ்ட்மென்ட் தான். கரெக்ட்டா சொன்னோம்னா அது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் தான். அதாவது கரெக்ட். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு பிளேஸ் எடுக்கணும்னாலும் ஒரு ரெண்டலுக்கு ஒரு இதுக்கு வந்து செலவு பண்றாங்க. ஒரு இன்டீரியருக்கு இதெல்லாம் செலவு பண்றாங்க. லட்சக்கணக்குல செலவு பண்றாங்க. பட் அவங்களுடைய பிராண்டுக்கு ஸ்பெண்ட் பண்றது வந்து ஒரு 5% கூட இருக்காது. அவங்க இன்டீரியருக்கும் அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் பண்ற செலவுல. ஏன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஒரு சின்ன லெவல்ல ஸ்டார்ட் பண்றாங்க. ஆமா. அப்புறம் அது வந்து ஸ்கேல் அப் ஆகி பெரிய லெவல்ல வந்து நல்ல ஒரு க்ரோர்ஸ் கணக்குல வருமானம் வரும்போது, அப்ப வரும்போது திடீர்னு யாரோ ஒருத்தன் எங்க இருந்தோ வந்து முளைச்சு இந்த பிராண்ட் என்னது ஆமா, அப்படிங்கும்போது இவங்க தடுமாறுறாங்க. ஆமா சார். அதனால தான் நாங்க இது வந்து ரொம்ப நாளா இது பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம். நல்ல ஒரு வாய்ப்பா கிடைச்சது. ரொம்ப அருமை. யாராவது கேள்விகள் இருந்தா நீங்க தாராளமா அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். பேசலாம். இல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். மேடம் வந்து அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல தயாரா சார் இருக்காங்க. ஏஎஸ் டிசைனர் அகாடமி. எஸ், எஸ். ஏஎஸ் டிசைனர் அகாடமி. நீங்க மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். நீங்க அன்மியூட். அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். எஸ் ஸ்டார்ட். வணக்கம் சார். வணக்கம்மா. சொல்லுங்க மேடம். திருப்பி மியூட் ஆச்சு. மேம் வணக்கம் மேம். கேக்குதா? வணக்கம், வணக்கம், வணக்கம் மேம். சொல்லுங்க மேம். வணக்கம் மேம். ஆக்சுவலா நான் ஆல்ரெடி வந்து ஒரு பிராண்டா கிரியேட் பண்ணிட்டேன். சரிங்க மேம். அதாவது லோகோ கிரியேட் பண்ணிட்டேன். பட் சரி, வந்து அத நான் இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணல. சரி சோ மேம். ரிஜிஸ்டர் பண்ணா ஜிஎஸ்டி வரும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. சோ அதனால நான் இன்னும் பண்ணாம வச்சிருக்கேன். அதாவது என்னோட ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் பேசிஸ் தான். ம். இது ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். தென் வந்து அதை டிசைன் பண்ணியும் கொடுத்துட்டு இருக்கேன். சோ அதுக்கு வந்து ஜிஎஸ்டி அளவுக்கு நாங்க இன்னும் டெவலப் ஆகணும்னு தான் நினைக்கிறேன். சோ அதுக்கு ஜிஎஸ்டி கொடுக்கணுமா? மேம், அதாவது ஜிஎஸ்டி வருமா? உங்களுடைய பிராண்ட நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க. உங்க லோகோவை கிரியேட் பண்ணிட்டீங்க. நீங்க நேம் போர்டு வச்சு தான் உங்களுடைய சர்வீசஸ நீங்க பண்ண முடியும். ஸோ சர்வீஸ் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் 20 லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸம்ஷன் இருக்கு மேம் ஜிஎஸ்டில. ஓ ஓகே இப்போ ஓகே. இயர்லி டர்ன் ஓவர் வந்து நீங்க 20 லேக்ஸ்க்குள்ள இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி தேவையில்லை. நீங்க வந்து உத்யம் சர்டிபிகேட், உத்தியோக ஆதார் மட்டும் நீங்க போட்டுக்கலாம். அந்த நம்பரை பில் பண்ணி எம்எஸ்எம்இ சர்டிபிகேட் இருக்கு மேம். எம்எஸ்எம்இ உத்யம்னு இப்ப அப்டேஷன் ஆயிருக்கு மேம். அது ஓகே மேம். இப்போ உத்யம் சரி மேம். சர்டிபிகேட் மட்டும் நீங்க அப்ளை பண்ணி எடுத்துட்டு அந்த நம்பரை வச்சு நீங்க பில்லிங் பண்ணி உங்க சர்வீசஸ் பண்ணலாம். நீங்க 20 லேக்ஸ்க்குள்ள இயர்லி டர்ன் ஓவர் இருந்தா போதுமானதா இருக்கும். ட்ரேட்மார்க் விண்ணப்பத்துக்கும் அந்த எம்எஸ்எம்இ சர்டிபிகேட்டே போதுமானதா இருக்கும். தாராளமா நீங்க விண்ணப்பிக்கலாம். ஓ ஓகே மேம். ஓகே. தேங்க் யூ சோ மச் மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஃபார் யுவர் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் வந்து ராமஜெயம் ஆர்எஸ் ட்ரேடர்ஸ். நீங்க உங்களோட கேள்விகளை கேட்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். குட் மார்னிங் மேடம். நான் வந்து இப்பதான் புதுசா ஸ்டார்ட் எஸ். பண்ணியிருக்கேன் புதுசா. ஓகே சார். எல்லாம் ஜிஎஸ்டி எல்லாம் வாங்கியிருக்கேன், உதயமும் வாங்கியிருக்கேன். சரிங்க சார். இப்போ எனக்கு வந்து புதுசா ரெஜிஸ்டர் பண்ணா யாரை கான்டாக்ட் பண்ணுது? ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணா உங்க கான்டாக்ட் நம்பர் கிடைக்குங்களா? எவ்வளவு செலவு கான்டாக்ட் ஆகும்? நம்பர் வந்து இதுலயே லிங்க்லயே ஷேர் பண்ணிருப்போம் சார். நான் உங்களுக்கு பண்றோம் சார். உங்களுடைய கான்டாக்ட் கொடுங்க. கடைசியா நம்ம ஸ்லைடு மட்டும் போட்டுருங்க சார். ஓகே. சாட் பாக்ஸ்ல உங்க நம்பர் போடுங்க சார். நாங்க கான்டாக்ட் நம்பர் பண்றோம். நீங்க டெட்காம் குரூப்ல இருக்கீங்க இல்லையா? ஆமாமா, உறுப்பினர் ஆயிருக்கேன். ரீசன்ட்லி தான் ஆனேன். இப்போ ஆக்சுவலி கல்ஃப்ல இருந்து ரிட்டர்ன் ஆனது இப்பதான் ரீசன் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அதுல நான் போட்டு விடுறேன். ஓகே. அது லாஸ்ட் மந்த் மெம்பர் ஆயிருக்கேன். கோஆர்டினேட் பண்ணுவாங்க, பண்ணி கொடுத்துடலாம் சார். ஓகே மேம். தேங்க்யூ மேம். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். ஓகே. நெக்ஸ்ட் மிஸ் அழகு சுந்தரி மேம். ஹலோ ஹலோ, சொல்லுங்க மேடம். வணக்கம். சொல்லுங்க மேடம். வணக்கம் மேடம். இப்போ வணக்கம். நாங்க இப்ப மெஷின் எல்லாம் வந்துருச்சுங்க மேடம். ரா மெட்டீரியல் வந்துருச்சுங்க மேடம். இப்ப பேக்கிங் நாங்க பண்ண போறோம். இப்ப ட்ரேடு மார்க்னா அந்த பேக்கிங்ல அது வருமா மேடம்? எங்க பேக்கிங்ல என்ன பேர்னு நீங்க சூஸ் பண்ணிட்டீங்களா? எங்க பண்ணிட்டேன் மேடம். எங்க கம்பெனி பேர் வையகம் பைசஸ். ஓகே மேம். அந்த ப்ராடக்ட்ல நீங்க என்ன பேர் வைக்க போறீங்கன்னு சூஸ் பண்ணிட்டீங்களா மேம்? இல்ல, ப்ராடக்ட் வந்து எனக்கு ஜெனரலா பைசஸ் இது மேடம் நாங்க செய்யறோம். பைசஸ் ப்ராசஸ். என்ன செய்றீங்க? பைசஸ் ரீப்ராசஸ் பண்றாங்க மேடம். சரி. ஓகே ஓகே ஓகே. அப்போ நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட்ட நீங்க கன்சியூமருக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னா அதுல வந்து உங்களுடைய பிராண்ட் பண்ணணும் நீங்க. அதாங்க மேடம். ஜாப் ஒர்க் பண்றீங்கன்னா பிராண்டிங் தேவை இருக்காது. உங்களுடைய கம்பெனி நேமுக்கு நீங்க ட்ரேட்மார்க் பதிவு பண்ணிக்கலாம். அதான் மேடம், எங்களுக்கு கம்பெனி பேரு வையகம் பைசஸ். அதுவே வந்து
ட்ரேடு மார்க்னா எப்படிங்க மேடம், அந்த நாங்க உலக படம் மட்டும் போட்டு வச்சிருக்கிறோம். அப்புறம் அதுல வையகம் சொல்லி போட்டு ஒரு ரவுண்ட் பால் மாதிரி பண்ணி வச்சிருக்கிறோம். அதான் பேக்கிங்ல வரும் வச்சிருக்கிறோம். அப்ப நம்ம அதையவே நம்ம ட்ரேட் மார்க்கா வச்சுக்கலாங்க மேடம், லோகோவா? வச்சுக்கலாம் மேம், வச்சுக்கலாம். இப்போ நீங்க உங்களுடைய ஆப்ஷன் தான் அது. சோ உங்களுடைய ஆப்ஷன்ல நீங்க இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. எத்தனை வருஷமா யூஸ் பண்றீங்க அந்த மாதிரி? இல்ல மேடம், நாங்க இப்ப பிரிண்ட்டுக்கு இன்னும் குடுக்கல. இது உங்க நல்ல வேலை கரெக்டா பார்த்து டெட்கோ கரெக்டான சமயத்துல பார்த்து நீங்க வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி மேடம். இங்க சரி சரி. இப்போ நான் பிரிண்ட்டுக்கு இன்னும் குடுக்கல. டிசைன் எல்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்தாச்சுங்க மேடம். ஓகே. அப்ப டக்குனு யோசிச்சேன். அப்புறம் டக்குனு நீங்க கூகுள்ல இந்த இது போட்டீங்க, மீட்டிங் போட்டீங்க. ஓகே. இப்ப எப்படி மேடம் நான் பண்றது? உங்களுக்கான சொல்யூஷன் என்னன்னு கொடுக்குறோம். நம்ம சாட் பாக்ஸ் நம்ம நம்பர் வாங்கிட்டு நம்ம சாட் பண்ணுங்க. எங்க டீம்ல வந்து உங்களுக்கு அனலைஸ் பண்ணி சொல்லுவோம். ஸோ உங்களோட எக்ஸாக்ட் ப்ராடக்ட் என்ன, அதே மாதிரி நீங்க என்ன சர்வீஸ் பண்றீங்க அப்படின்றது தெரிஞ்சு அதை அனலைஸ் பண்ணி அதை சாத்தியக்கூறுகள் என்னன்றதை உங்களுக்கு சொல்லுவோம். பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் சாந்தினி ரவி மேம். Yes, please. Hello, ma'am. Yes, Hello, ma'am. Vanakkam. Am I audible? Yes, ma'am. Yes, ma'am. Please proceed. Yeah, thank you. First of all, thank you, ma'am. Thank you, ma'am. Actually, ma'am, நான் வந்து இது மாதிரி ஷார் ஆர்கானிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி 2 months ஆகுது. MSME வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்க மீட்டிங் வந்து அட்டெண்ட் பண்றேன். ப்ரீவியஸ் இதில் எதுவுமே அட்டெண்ட் பண்ணல. கேன் ஐ கெட் மேம் தட் வீடியோ? ஹலோ. எஸ் மேம், கேன் ஐ கெட் த ரெக்கார்டிங் வீடியோஸ்? உங்களோட क्वेश्चन என்ன? நான் இந்த ரெக்கார்டிங் இது ஆயிட்டு இருக்கு. ஒரு 2-3 டேஸ்ல உங்களுக்கு யூடியூப்ல போடுவோம். யூடியூப்ல போட்டு நான் லிங்க் போடுறேன். ஏற்கனவே இப்போ நீங்க டெட்கோ மெம்பர் ஆயிட்டீங்களா மேம்? சாரா மேம்? நோ மேம். ஆக்சுவலி நீங்க ஆஃப்டர்னா வந்து இன்னைக்கு உங்க லிங்க் கிடைச்சது எனக்கு மதியம். ஓகே மேம். நீங்க என்னோட நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க டெட்கோ மெம்பர் ஆகுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண 71 செஷன்ஸ்மே வந்து ரொம்ப நம்ம ஆண்டர்பிரினர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற செஷன்ஸ் கொடுத்துருக்கோம். சோ அது வந்து உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங்ஸாவே கிடைச்சிரும். இது போக வந்து உங்களுக்கு ஒரு இன்னும் நெட்வொர்க்கிங் செஷனும் அந்த மாதிரி கொடுப்போம் மேம். தேங்க்யூ மேம். நீங்க பர்சனலா கால் பண்ணுங்க. இப்போ வந்து உங்களுக்கு ட்ரேட்மார்க் பத்தின சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்மளோட லக்ஷ்மி மேம் கிட்ட கேட்டுக்கோங்க. ஓகே மேம். அதான் மேம், அந்த வீடியோஸ் மட்டும் வேணும். தென் வந்து கொஞ்சம் டவுட்ஸ் நிறைய இருக்கு மேம். பர்சனலா வந்து உங்க கான்டாக்ட் நம்பர் கிடைச்சிச்சுன்னா நிறைய டவுட்ஸ் போடுவாங்க. நீங்க பேசிக்கலாம். இப்ப மேம் கிட்ட எதுவும் கேட்க வேண்டியது இருந்துச்சுன்னா மேம் கேட்க. நோ மேம். ஓகே மேம். தேங்க்யூ. வேற யாரும் கேள்வி இருக்குதா? மேடம் காவேரி மேடம், நீங்க கேள்வி நிறைய வச்சிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ 1-2 கேட்கலாமா? ஆமா சார், கண்டிப்பா. எனக்கு பர்சனலா நிறைய கேள்வி இருக்கு. இல்ல, அதுக்கு முன்னாடி இந்த துர்கா தேவிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. ஓகே சார். அவங்களுக்கு பேச வச்சிருவோம். மேடம் துர்கா தேவி மேடம், நீங்க பேசுங்க மேடம். எல்லாருக்கும் வணக்கம் சார். மேடம் குட் ஈவினிங் மேம். எனக்கு வந்து என்ன டவுட்னா, என்னோடது வந்து ஜூட் பேக்ஸ் அண்ட் கிளாத் பேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் மேம். சரிங்க. இப்போ எனக்கு என்னன்னா, இப்ப ரோஷன் பேக் எல்லாம் போறோம்னா அது ரோஷன் சொல்லி அப்படி மேல வருது இல்லையா, அது வந்து அவங்களோட ட்ரேட்மார்க் அப்படிதானே மேம்? இப்போ அந்த மாதிரி வந்து என்னோட பிராண்டுக்கு வந்து அந்த மாதிரி பண்ண முடியுமா? நான் இப்பதான் வந்துகிட்டு இருக்கேன். இருந்தாலும் நீங்க சொல்லும் போது சரி, அப்ப இப்பல இருந்தே அதுவும் பண்ணா என்னன்னு யோசனை வருது இந்த செஷன் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம். அப்போ அந்த மாதிரி சரி மேம். அந்த கிளாசிபிகேஷன்ல நீங்க அப்ளை பண்ணி அதுக்கான ரைட்ஸ் நீங்க எடுக்க முடியும். சோ உங்க பேக்ல வந்து நீங்க உங்க பிராண்ட நீங்க போட முடியும். சோ ரோஷன் பேக் எப்படி எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல டெக்ஸ்டைல் ஷாப்லயுமே ரோஷன் பேக் இருக்கு இல்லையா, அதே மாதிரி நீங்க எல்லா ஷாப்லயும் உங்க பேக்க நீங்க கொடுக்க முடியும். நீங்க பிராண்டுக்கு இப்போ நான் வந்து பேக்னு பண்ணுமா இல்ல நேமுக்கு மட்டும் நான் பண்ணணுமா மேம்? அது எதுல வரும் அது அந்த கேட்டகரி? அதான் மேம், நீங்க அந்த பேக்குக்கு மேல உங்க பேரை போடணும் அப்படின்னா அந்த கிளாசிபிகேஷன்ல உங்களுக்கு பதிவு பண்ணி கொடுத்துருவோம் மேம். ஓகே ஓகே மேம். கிளாஸ் 18ல வரும். லெதர் அண்ட் பேக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கிளாஸ் 18ல வரும். காஸ்மெட்டிக்ஸ் இருந்தா கிளாஸ் 3ல வரும். சோ அது எந்த செக்மெண்ட்ல வரும்ன்றதை உங்களுக்கு அனலைஸ் பண்ணி கொடுத்துடலாம். நீங்க சாட் பாக்ஸ்ல நம்பர் வாங்கிட்டு சாட் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம். சாட்ல நம்பர் போட்டிருக்கேன். பிக்ரோ போட்டு நம்பர் போட்டிருக்கேன். 6374814852. வர்தினி அப்படின்னா அவங்க மேடத்தோட உங்க செக்ரட்டரி எடுப்பாங்க. பிக்ரோட செக்ரட்டரி வர்தினின்னு இருக்காங்க. அவங்க வந்து இந்த நம்பர்ல 6374814852 அப்படின்ற நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. நெக்ஸ்ட் பிரதீப்.
சார். ப்ரொசீட் பிரதீப் ப்ளீஸ். தேங்க்யூ சார். குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் சார். மேடம் நம்ம வந்து திருப்பூருங்க, கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ், டிஷர்ட்ஸ், போலோ ஷர்ட்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பிராண்டிங் பண்ணலான்னு இப்பதான் யோசிச்சோம். யோசிச்சும் போது நாமளும் செக் பண்ணோம், நிறைய செக் பண்ணி பார்த்தோம், ஏகப்பட்ட பேர் இருக்கு. நம்ம மெயின் வந்து எக்ஸ்போர்ட்டிங் இதுல இப்போ ரொம்ப ரொம்ப லேட்டு இந்த மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட நாங்கள் என்ன பிராண்ட் நேம் இது பார்த்தாலும் அது கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் வரைக்கும் ஒரு காமன் வேர்ட்ஸ் எடுத்தீங்கன்னா, அதாவது அதுக்கு நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கும் சார். ரொம்ப ஹெவியாவே இருக்கு இந்த காம்படிஷன்ஸ். அதாவது நீங்க ஒரு நேம் எடுத்தீங்கன்னா அதுக்கு 30 பேர் காம்படிட்டர் இருப்பாங்க மினிமம். சரி, அது இது என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல இந்த பிராண்ட் நேமுக்கு. சார் ப்ராடக்ட் கூட ரெடி பண்ணிடலாம், ஆனா இல்ல அத நம்ம உங்களுக்கு நாங்க சில டிப்ஸ் கொடுக்குறோம். ஸோ நம்ம பிராண்ட் ஆப்ஷன்ஸ்ல நீங்க எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிப்ஸ் கொடுக்குறோம். ஏற்கனவே நம்ம ஸ்லைட்லயும் ஷேர் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்க திங்க் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பிராண்டு நேம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நம்ம பிராண்ட் அனலைஸ் அப்படின்ற ஒரு சர்வீஸ் நம்ம வச்சிருக்கோம். ஸோ அதில் நீங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா சர்ச் பண்ணி உங்களுக்கான அனலைஸ் கொடுப்போம். ஃபர்தராக நம்ம ட்ரேட்மார்க் ஃபைலிங்க்கு போக முடியும். ஓகே. ஏன்னா நமக்கு யூஸ்வலாக என்ன சொல்றாங்கன்னா, இந்த ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் போட்டாலும் ரிஜெக்ட் ஆகிற சான்சஸ் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறாங்க. அதை அப்படிங்க, ஏன்னா நம்ம வந்து அவங்கள காப்பி பண்ணி வர கிடையாது. இப்போ ஒரு நேம் இருக்கு அப்படின்னா அது ஆல்ரெடி மக்கள் மனசுல நிக்கிற நேமா ஒரு நேம் இருக்கு அப்படின்னா அதுக்கு சிமிலரான ப்ரொனன்சியேஷன்ல நேம்ஸ் வந்து சூஸ் பண்ணவே கூடாது. நீங்க ஒரு டிஃப்ரெண்டா பண்ணீங்கன்னா உங்க பிராண்டுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நெக்ஸ்ட் நீங்க உங்க பிராண்டை வளர்த்து கொண்டு போகும்போதும் காம்படிஷன் இல்லாம நீங்க போக முடியும். ஓகே. இது மெயினா பிராண்ட் நேம் இதை பார்க்கும்போது என்ன பாருங்க மேடம், அதாவது எப்படி சொல்றது, இப்போ நான் குயிக் அப்படிங்கிறது QUICK அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இன்னொருத்தங்க ஆல்ரெடி வேற ஒரு இதுல வச்சிருக்காங்க அப்படின்னா அது எனக்கு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் ஆமா இருக்கு. சார், ரிஜெக்ட் ஆயிரும். அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி ஜியோகிராபிக்கல் வேர்ட்ஸ்னு சொல்லி சொன்னோம். அதாவது எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையா இருந்துச்சுன்னா அதுக்கு ட்ரேட்மார்க் எடுக்க முடியாது. எடுத்தாலும் உங்களுக்கு பின்னாடி 10 பேர் வருவாங்க, உங்களுக்கு முன்னாடி 10 பேர் இருப்பாங்க. ஸோ உங்களது வந்து தனித்துவமா இருக்காது. நீங்க வந்து சோசியல் மீடியா, இ-காமர்ஸ் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஒவ்வொன்றா போகும்போது அதுல நிறைய காம்படிட்டர் இருப்பாங்க. உங்க பிராண்டை நீங்க டாப்புக்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப சிரமப்படணும், ரொம்ப செலவழிக்கணும். ஓகே. வந்து சூஸ் பண்ணும் போதே பிராண்டை சூஸ் பண்ணும் போதே யூனிக்கா நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை லாங் ஸ்டாண்டிங்ல நீங்க கொண்டு போக முடியும். ஸோ நான் வந்து ஒன்லி அமௌண்ட் ஏர்ன் பண்றதுக்காக மட்டும் பண்ண போறேன் அப்படின்னா ஸோ பிராண்ட்ல அது முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு நேம்ல போட்டு ஜாப் ஒர்க் மாதிரி பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. பட் நீங்க பிராண்டுன்னு வரும்போது உங்களுக்கான அடையாளத்தை குறிக்கிறதா நீங்க ரெடி பண்ணீங்கன்னா மட்டும்தான் பாசிபிலிட்டிஸும் இருக்கும், பதிவும் கிடைக்கும், லாங் ஸ்டாண்டிங்ல பிசினஸும் கொண்டு போக முடியும். ஓகே மேடம், நம்ம இப்போ எக்ஸ்போர்ட்டிங் லாஸ்ட் ஒன் கொஸ்டின் சார், எக்ஸ்போர்ட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிளைண்ட் அவங்க வந்து யூரோப்பியன் கண்ட்ரி, அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க பிராண்டை எங்களுக்கு அவங்க நோ அப்ஜெக்ஷன் கொடுத்து சேல் பண்ண சொல்றாங்க. பட் அந்த நேம் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு தெரிய வருது. ஸோ அப்போ நான் சேல் பண்ண முடியாதா? அப்பவும் கிளாஷ் ஆகுமா? அப்போ கிளாஸ் ஆகும்ல, கண்டிப்பா கிளாஸ் ஆகும். கண்டிப்பா கிளாஸ் ஆகும். லீகல் சர்டிபிகேட், லீகல் நோட்டீஸும் வரும். ஸோ அதையும் நீங்க ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஏற்கனவே அந்த யூரோப்பியன் கண்ட்ரில பண்ற ப்ராடக்ட் வந்து அவங்க ரைட்ஸ் வச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு அதை வந்து MOU போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க சேல் பண்ண முடியும். ஆனா அந்த பிராண்ட் இந்தியால ஆல்ரெடி வேற ஒருத்தவங்களுக்கு பிரான்சைசி கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பிரான்சைசி இல்லைங்க, இல்ல பிரான்சைசி கிடையாது. அவங்க அதே பிராண்ட்ல இருக்குன்னு சொல்றாரு. அந்த நேம்ல இருக்கு, பட் அவரோட லோகோ அவர் இது வேற, சேம் நேம் மட்டும் சேமா இருக்கு. நேம் மட்டும் சேமா இருக்கு. ஆமா, ப்ராடக்ட் ஒரே ப்ராடக்ட். அது வந்து டூப்ளிகேட்ஸ், கண்டிப்பான முறையில் டூப்ளிகேட்ஸ் தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்தியால பதிவுக்கு நீங்க விண்ணப்பிக்கவும் இல்ல அப்படின்றப்ப நம்ம அது டூப்ளிகேட் தான், கண்டிப்பா ரிஜெக்ட் ஆயிடும். பட் அவர் அங்க பண்ணிருக்காரு இல்லையா, அதை நான் சேல் பண்ண முடியாதுங்களா? ஒரு அவரோட அவர் பண்ணிருக்கிறது யூரோப்பியன் கண்ட்ரில தானே, அவர் இந்தியாவுக்கு ரைட்ஸ் எடுத்திருக்காருன்னா நீங்க பண்ணலாம். ஓகே. பட் லோகோ கம்பெனி, யூரோப்பியன் கம்பெனி சொல்றீங்க, அவங்க இந்தியால ரைட்ஸ் எடுத்திருக்காங்க, ட்ரேட்மார்க் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு MOU போட்டு சேல்ஸ் ரைட்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா நீங்க பண்ணலாம். ஓகே. பட் அவங்க இங்க பண்ணலனா இன்னொரு கம்பெனி வந்து உங்களை லீகலா எந்த அஃபெக்ஷனும் பண்ண முடியாது. பண்ணாலும் நீங்க ரிப்ளை கொடுக்க முடியும். ஓகே. ஓகே மேம், தேங்க் யூ சார். சொல்லுங்க பிரதீப், என்னோட ஒரே ஒரு சஜஷன் உங்களுக்கு, நீங்க சென்டிமெண்டலா வந்து ஒரு ஐயோ அந்த பேர் எடுத்துட்டமே அப்படின்றதுக்காக நீங்க சென்டிமெண்டலா அதுக்கு முன்னாடியே போகாம யூனிக்கா ஏதாவது ஒரு பண்ணீங்கன்னா நிச்சயமா பதிவு பண்ண முடியும். அதை நீங்க கண்டிப்பா ஸ்கேல் அப் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். என்ன மேடம் நான் சொல்றது கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா சார். ஒரு சென்டிமெண்டலா வந்து அப்பா ஆரம்பிச்சிட்டாரு, தாத்தா பேர் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்டிமெண்டா அது வந்து ஃபீல் பண்ணிட்டே இருப்போம்.
அதனால வந்து வேற யூனிக்கா ஒரு பேர் வைக்கலாம். நம்ம வந்து ரீபிராண்டிங் அப்படின்னு சொல்லுவோம் சார். அவங்க வந்து அவங்க அப்பா தாத்தா பண்ணாங்கன்றதுக்காக அதே பிசினஸை கண்டினியூவா பண்ணுவாங்க. பட் அந்த பேர் கிடைக்காது. 30 வருஷமா 40 வருஷமா ஃபீல்ட்ல இருப்பாங்க. அந்த பேர் வந்து கிடைக்காது. அப்போ என்ன செய்யறது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த பிசினஸ் அதே மாதிரி போயிட்டே இருக்கட்டும். அதுல ஏதாவது லீகல் அஃபென்ஸ் வந்துச்சுன்னா பாத்துக்கலாம். அதர்வைஸ் நீங்க நியூவா ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி எக்ஸிஸ்டிங் கஸ்டமரை புது பிராண்டுக்கு நீங்க ஸ்விட்ச் பண்ணிக்கணும். ஓகே. ரீபிராண்டிங் நீங்க பண்ணிக்கணும். நீங்க ஒன்னு சொல்லுவீங்களா, புரிஞ்சா பேரு, புரிஞ்சா பேரு, புரியலனா பிராண்ட். அந்த மாதிரி புரியலனா புரியாத மாதிரி ஒரு பேரை வைங்க, பிராண்ட் புரியாத மாதிரி ஒரு பேர் வைக்கணும். ஹூண்டாய் அப்படின்றதுக்கு யாருக்காவது மீனிங் தெரியுமா? தெரியாது. சுசி அப்படின்றதுக்கு மீனிங் தெரியுமா? தெரியாது. இது எல்லாமே பிராண்ட்னு மட்டும் தான் தெரியும் எல்லாருக்குமே. அதே மாதிரி நம்மளுடைய பிராண்டை நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே. ஓகே சார். தேங்க் யூ. சாட் பாக்ஸ்ல நம்பர் போட்டிருக்கேன், பிக்ரோ நம்பர் போட்டிருக்கேன். திரும்ப ஒரு தடவை சொல்றேன். 6374814852 வர்தினி அப்படின்ற மேடத்தோட செக்ரட்டரி அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புங்க, நீங்க அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அழகு சுந்தரி மேம் திருப்பி ஏதோ கொஸ்டின் கேக்குறாங்க, ப்ளீஸ். சார் ஹலோ. சொல்லுங்க மேம். சார் இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நாங்க வந்து பைசஸ் வைக்கிறோம். ஏற்கனவே சுந்தரி சோப்புன்னு ஒண்ணு இருக்குது. நாங்க சுந்தரி பைசஸ் வைக்கலாமா மேடம்? சுந்தரி சோப்புன்னு நீங்க பண்றீங்களா? இல்லைங்க மேடம், ஆல்ரெடி ரொம்ப ஃபேமஸ் பிராண்ட் சுந்தரி சோப்பு. நீங்க என்ன பண்றீங்க? என்னோட பேரு சுந்தரி வரனால நான் சுந்தரி பைசஸ் வைக்கலாமான்னு கேட்டேங்க மேடம். சுந்தரி ஸ்பைசஸ். ஓகே மேம். அது வந்து அது சோப் அப்படின்றது காஸ்மெட்டிக் கேட்டகரியில வரும். நீங்க வந்து ஸ்பைசஸ் அப்படின்றது கேட்டகரி வந்து டிஃபர் ஆகுது. சோ அதனால இதுக்கு வந்து நம்ம லீகல் ஒபினியன் பாப்போம். அதுல உங்களுக்கு பாசிபிள் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா பண்ணலாம். அப்புறம் இன்னொரு டவுட் மேடம், எங்க கம்பெனி பேர் வையகம் பைசஸ். சோ வையகம் அப்படிங்கிறது நாங்க கொண்டு வந்தா அது வந்து ஜெனரல் பேருங்களா இல்ல வேற பேருங்களாங்க மேடம்? ஜெனரல் தான். ஆனா வையகம்னு யாரும் வந்து ஸ்பைசஸ் கேட்டகரியில அப்ளை பண்ணாம இருக்காங்க. நீங்க எத்தனை வருஷமா யூஸ் பண்றீங்க? மேம் நான் கம்பெனி வந்து 3 வருஷமா இருக்குங்க மேடம். 3 வருஷமா இருக்கா? வையகம்ன்ற பிராண்ட 3 வருஷம் பில் பண்ணிருக்கீங்களா? கம்பெனி பேர்ல தான் மேடம் பில் பண்ணிருக்கோம் நாங்க. அதான் வையகம் அப்படின்றது கம்பெனின்னு சொன்னீங்க. அந்த பேர்ல பில்லிங் பண்ணிருந்தீங்கன்னா அத நம்ம அப்ளை பண்ணலாம். பில் பண்ணிருக்கோம். வையகம்னு பில் பண்ணிருக்கோம். வையகம் எக்ஸ்போர்ட், அதாவது நாங்க எங்க இது பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வச்சிருக்கோம் வையகம் பேர்ல. சரிங்க மேம். பிரைவேட் லிமிடெட் இருக்குனால பிரச்சனை கிடையாது. தாராளமா நீங்க அப்ளை பண்ணலாம். இல்ல மேடம், ஆக்சுவலா அந்த பேர் என்னன்னா ரொம்ப பெரிய பேரா ஆடிட் வச்சு விட்டாரு. ஜெனரல் ட்ரேடிங் எக்ஸ்போர்ட் அதான் நாங்க பண்ணப்போன்னு சொன்னது அதையும் சேர்த்து பேரை வச்சு விட்டாரு மேடம். அதனால நான் அப்ளை பண்ணிருக்கேன் அந்த பேரை சுருக்கிறதுக்காக. சிம்பிளா வச்சுட்டு வையகம் வச்சுட்டு வேற சின்னது ஆட் பண்ணிட்டு பிரைவேட் லிமிடெட் வைக்கலான்ட்டு அத நேம் சேஞ்ச் மட்டும் பண்ணது, கம்பெனி நேம் மட்டும். அதுக்கு அப்ளை பண்ணிருக்கேன் கம்பெனி. சரிங்க. அதோட மேடம் நீங்க பர்சனலா வந்து நீங்க அந்த மேடமோட செக்ரட்டரிய நீங்க பேசுங்க. உங்களோட டவுட் உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும்ன்றத நீங்க டைரக்டாவே கேட்கலாம். நீங்க டெட்கோ மெம்பர் தானே மேம்? ஆமாங்க மேடம், ரொம்ப நன்றிங்க மேடம். ஓகே கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம் மேடம். நான் பிராண்டிங் மட்டும் ஸ்டேஜ்ல நீங்க கரெக்ட்டா மீட்டிங். தேங்க் யூ மேடம். காவேரி மேடம். கண்டிப்பா வந்து பிராண்டிங் வந்து ரொம்ப முக்கியம் மேம். பிராண்டிங் பண்ணோம்னா தான் நம்ம வந்து நம்மளோட பிசினஸ வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகவே முடியும். கண்டிப்பா ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணனும். சோ நீங்க கண்டிப்பா பண்ணுங்க மேம் கிட்ட கேட்டு. தேங்க் யூ மேம். மெஷின் வந்துச்சுங்க மேடம், கரண்ட் கனெக்ஷன்ல கொடுத்துட்டேங்க மேடம். கரெக்ட்டா அந்த பிராண்ட் யூஸ் பண்ணி நீங்க மீட்டிங் வச்சீங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம். வாழ்த்துக்கள். தேங்க் யூ மேம். தேங்க் யூ. காவேரி மேம், உங்களோட கேள்விகளை கேட்டா நம்ம செஷனை முடிச்சிடலாம் நினைக்கிறேன். ஓகே சார். மேம் இப்போ வந்து அந்த நான் வந்து ட்ரேட்மார்க் எடுத்திருக்கிறேன். ஆக்சுவலா வந்து இப்போ என்னோடத வந்து நான் வந்து காப்பிரைட்ஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்கு என்ன மாதிரியான நார்ம்ஸ் எனக்கு வேணும் மேம்? ட்ரேட்மார்க் அது ஒரு விஷயம் வச்சிருக்கீங்களா மேம்? ட்ரேட்மார்க் பதிவு பண்ணி சர்டிபிகேட் வந்துருச்சுங்களா? எஸ் மேம் வந்துருச்சு. ஓகே. காப்பிரைட் அப்படின்றது நான் சொன்ன மாதிரி நீங்க மல்டி கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்றவங்களா இருந்தா காப்பிரைட்ஸ் வந்து உங்களுக்கு மேண்டேட்டரியா தேவைப்படும். அதனால நம்ம அதுக்கு விண்ணப்பிக்கலாம். காப்பிரைட்ஸ்க்கு விண்ணப்பத்துக்கு முதல்ல வந்து NOC அப்படின்னு சொல்லுவோம். நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் ஃப்ரம் ட்ரேட்மார்க்ல இருந்து வாங்கணும். ஸோ நீங்க ட்ரேட்மார்க் பதிவு பண்ணிட்டீங்க, உங்க ட்ரேட்மார்க்கை காப்பிரைட்ஸ் அப்ளை பண்றதுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை அப்படின்னு ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரி வந்து கொடுக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரேட்மார்க் அப்ளிகேஷன் பண்ணலாம். ஹலோ. எஸ் மேம். நோ அப்ஜெக்ஷன் வாங்குனதுக்கு அப்புறம் காப்பிரைட்ஸ்க்கு நம்ம அப்ளிகேஷன் பண்ணலாம் மேம். இதான் மேம் இதோட ப்ராசஸ்.
மேம் இப்போ கண்ட்ரீஸ்க்கு இப்போ மல்டி கண்ட்ரீஸ்க்கு நான் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே நான் அப்ளை பண்ணணுமா இல்ல ஓவராலா வந்து என்னோட பேரை ரெஜிஸ்டர் பண்ணா போதுமா? ஓவராலா நம்மளுடைய பேரை வந்து அப்ளை பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறது காப்பிரைட்ஸ்ல நமக்கு வேர்ல்ட் லெவல்ல விசிபிள் ஆகும் நம்மளுடைய நேம். ஓகே மேம். நம்ம நேம் வந்து ட்ரேட்மார்க் பண்ணா இந்தியா லெவல்ல மட்டும்தான் விசிபிள் ஆகும். காப்பிரைட்ஸ் பண்ணோம்னா வேர்ல்ட் லெவல்ல விசிபிள் ஆகும். எப்படின்னா அதர் கண்ட்ரிஸ் ஃபாரினர்ஸ் வந்து எப்படின்னா அவங்களுடைய இதுபடி வேற ஒரு கண்ட்ரில பதிவு பண்ண பிராண்டை விண்ணப்பிக்க மாட்டாங்க. அதனால நம்ம காப்பிரைட்ஸ் ஆக்ட்ல பண்ணும்போது வேர்ல்ட் லெவல்ல விசிபிள் ஆகும். நம்மளுக்கான ப்ரொடெக்ஷனும் நமக்கு கிடைக்கும். நீங்க பர்டிகுலரா ஒரு கண்ட்ரில ஒரு யூனிட் போட்டு ஒரு ஸ்டோர் போட்டு நீங்க ப்ராடக்ட்டை சேல் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரில நீங்க ரைட்ஸ் எடுக்கணும். அதர்வைஸ் நமக்கு காப்பிரைட்ஸ் மட்டுமே போதுமானதா இருக்கும். ஓகே 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 थैंक यू மேம். நிறைய விஷயங்கள் நாங்க கேக்குறதுக்கு முன்னாடியே நிறைய எக்ஸலென்ட்டா நீங்க வந்து எங்களுக்கு ஆமா எனக்கு அதான் சொல்ல நினைச்சேன். நான் நேத்து ஒரு நாள் எதிர்பார்க்கவே இல்ல மேம். என்னோட முடிஞ்ச அளவுக்கு மேடம் காவேரி மேடம் சாரி மேம். கிட்டத்தட்ட ஒரு 10-15 கேள்விகள் எழுதி வச்சிருந்தேன். எல்லா கேள்விக்கும் என்னோட ஸ்லைட்ல பதில் இருக்கும். எல்லா கேள்விகளுக்குமே பதில் சொல்றாங்க. இப்ப என்ன கேள்வி கேக்குறேன்னு தெரியாம இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. நானும் ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இல்ல சார் ஆக்சுவலா வந்து ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணோம்னா நான் வந்து ஒரு பிராண்ட வந்து நான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலா பெண்மயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேட்மார்க் எடுத்திருந்தேன். அந்த நேம்ல பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து நான் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு 8 இயர்ஸா பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க Facebook இன்ஸ்டால எல்லாம் போட்டிருக்காங்க. நான் டக்குனு போய் நான் அவங்க கிட்ட நான் கம்ப்ளைண்ட் நான் சொன்னோன்னே பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஏன் எனக்கு பயந்தாங்கன்னு எனக்கே தெரியல. ஒண்ணும் இல்ல மேம், நீங்க ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க, நீங்க சாரீஸ் தானே பண்றீங்க அப்படின்னு. மேம் நீங்க எனக்கு ட்ரேட்மார்க்கை சேல் பண்ணிடுறீங்களா, நான் எடுத்துக்கிறவா அப்படின்லாம் கேட்டாங்க. இல்ல இல்ல நான் க்ளோத்திங் எனக்கு அது வேணும், எனக்கு அந்த பேர் வேணும்னு தான் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்பதான் எனக்கு வந்து அதோட நான் அந்த அளவு ரைட்ஸ் இருக்கு. ஒரு பேருக்கு வந்து இப்ப எனக்கு சுமங்கலி பேருக்கு வந்து எடுக்கவே முடியல. ஸோ கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 40 வருஷம் அந்த பேர் நாங்க வச்சிருக்கிறோம். நாங்க 40 வருஷமா அந்த மாதிரி எங்களுக்கு அவேர்னஸே இல்ல, ட்ரேட்மார்க்கை பத்தின அவேர்னஸே இல்ல. சோ நாங்க எடுக்கவும் முடியல. ஆனா இப்ப நாங்க நான் அதுல இருந்து அதனால நான் சுமங்கலி பேர்ல நான் பெண்மயில் அப்படின்ற ஒரு பிராண்டை கிரியேட் பண்றதுக்காக நான் பண்ண அந்த பிராண்டுக்கு வந்து இப்ப எனக்கு ஒரு பெரிய செக்யூர்டா நான் ஃபீல் பண்றேன். நம்மளோட பிராண்ட் அப்படின்றது அது எனக்கு இப்ப ஒரு ஐடென்டிட்டியாவும் இருக்கும். நல்ல ஒரு ஐடென்டிட்டியா போகும்போது உங்களுக்கு கண்டிப்பான முறையில பிராண்ட் வந்து ஒரு வேல்யூபிள் அசெட்டாவும் இருக்கும். இன்டான்ஜிபிள் அசெட் தான் அது. எஸ் மேம். அது மட்டும் இல்லாம எனக்கு நான் எந்த இடத்துல போய் ரெஜிஸ்ட்ரேஷன் எதுக்காவது ஒரு ப்ராசஸ்க்கு போகணும்னா கூட நீங்க பிராண்ட் பண்ணிருக்கீங்களான்னு பிராண்ட கேக்குறப்பதான் நம்ம பிராண்ட் பண்ணி இருக்கிறோம், அது எவ்வளவு வேல்யூபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரே ஒரு விஷயம் இல்லாம ஒரு காலகட்டத்துல வர முடியும். ஆமா மேம் கண்டிப்பா. தேங்க் யூ. அதே மாதிரி இ-காமர்ஸ்ல லிஸ்டிங்ல வந்து முன்னாடி நாங்க வந்து சில அதுக்கு வந்து இ-காமர்ஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணிருக்கோம். சோ அதுல வந்து முன்னாடி வந்து அமேசான் பண்ணும்போது நான் பிராண்டட் பிராண்டட் 2 லிஸ்டிங் கொடுப்பாங்க. சோ பிராண்டட் லிஸ்டிங்ல அப்படியே எடுத்துட்டே இருந்தாங்க, எந்த வெரிஃபிகேஷனும் இல்லாம. இப்ப ரீசன்ட் பீரியட்ல எல்லா வெரிஃபிகேஷனும் பண்ணி எடுக்கிறாங்க. எல்லா வெரிஃபிகேஷன் மீன்ஸ் அந்த பர்டிகுலர் பிராண்டு அந்த ஓனர்ட்ட தான் இருக்கா, அதோடைய ஏஜென்ட் யாரு, அவங்களுக்கான ஓடிபியும் அந்த இதுல ஷேர் ஆகுது. சோ அதுக்கான ரைட்ஸ் வந்து நம்ம ஓகே பண்ணா மட்டும்தான், அதாவது அந்த அட்டார்னி அதாவது அட்வொகேட்ன்றவங்க ஓகே பண்ணா மட்டும்தான் அதுல வந்து பர்மிஷனே அலோவ் பண்றாங்க. சோ இதுல நிறைய செக்மெண்ட்ஸ் வந்துருச்சு, செக்யூரிட்டி சர்வீசஸ் நிறைய. எஸ் மேம் எஸ் மேம். நாங்க அதுதான் ஃபீல் பண்ணோம் மேம். கண்டிப்பா ரொம்ப ட்ரேட்மார்க் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணா இருக்கு. இப்ப B2B பிசினஸ் சரி B2C ஆமா அத்தியாவசியமா இருக்கு. கண்டிப்பா ஒரு யூனிக் ஐடென்டிட்டி மட்டும் கிடையாது, நம்ம பிசினஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும்னா கண்டிப்பா ட்ரேட்மார்க் வந்து இன்னைக்கு ஒரு மஸ்டா இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு தருணத்துல வந்து நீங்க டெட்கோவுக்கு வந்து இவ்வளவு ஒரு செஷன் கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். ரொம்ப ரொம்ப நன்றி மேம். வேணுகோபால் சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும். ஏன்னா சார் தான் டக்குனு உங்க நேம போட்டு அடுத்த வாரம் செஷன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. டெட்கோ மெம்பர்ஸ் சார்பாகவும் எங்களோட சேர்மன் சார்பாகவும் எங்க குழு சார்பாகவும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் மேம். எங்களுக்கு எப்பவுமே உங்களோட ஆதரவு வேணும் அப்படின்றதையும் கேட்டுட்டு கண்டிப்பா மேம். சப்போர்ட்னாலும் நீங்க சாட் பண்ணுங்க, எங்களோட டீம்ல இருந்து நாங்க உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுப்போம். எல்லாருமே நம்ம சர்வீசஸ் பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். மேம் எங்களுக்கு அப்பப்ப எங்களோட டீம்லயும் எங்க குரூப்லயும் டெட்கோ மெம்பர்ஸ் டீம்லயும் நீங்க வந்து எங்களுக்கு அந்த அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க மேம். ஒரு ரெக்வெஸ்டாவே கேக்குறேன். தேங்க் யூ மேம். சரிங்க மேம். ஓகே தேங்க் யூ வேணுகோபால் சார். தேங்க் யூ சார் வேணுகோபால் சார். தேங்க் யூ காவேரி மேடம். தேங்க்ஸ். தேங்க் யூ மேடம். இப்போ வந்து ட்ரெய்னர் வந்து இன்னைக்கு கெஸ்ட் வந்து மேடம் லட்சுமி பிரியா மட்டும் இல்லாம
காவேரிக்கணி மேடமும் அவங்களும் ஒரு செஷன் எடுத்துட்டாங்க. ரொம்ப அருமையா இருந்தது பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் தான் நம்ம எப்பவுமே டெட்கோல பார்க்குறோம். இன்னைக்கு வந்து அருமையா ரொம்ப வெற்றிகரமா 72வது செஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து நம்மளோட சேர்மன் ஜே.கே. முத்து சார் அவர்களுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா தொடர்ந்து வந்து நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதே போல நம்மளோட வைஸ் சேர்மன் ராஜமுத்து சார் இருக்காங்க. எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் சென்டரோட வைஸ் பிரசிடென்ட், வைஸ் சேர்மன் அவங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். அதே போல ஒவ்வொரு வாரமும் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து இந்த மீட்டிங் வாங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற காவேரிக்கணி மேடத்துக்கு நம்ம நன்றியை சொல்லணும். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி எல்லா மீட்டிங்க்கு வர நம்மளோட நண்பர்கள் அனைவருக்கும் எங்களோட டெட்கோ சார்பாக மற்றும் இங்க இன்னைக்கு நமக்கு செஷன் அருமையா கொடுத்த மிஸ் ஸ்ரீ அண்ட் லட்சுமி பிரியா அவங்க மேடம் சார்பாகவும் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி மேம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச்.